கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள். இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை மாற்கு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். மார்க் 4th chapter verse 8. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தந்தது. இந்த காலை நேரத்துல அப்பா அவங்க சொல்லுகிற வார்த்தை, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சின்ன சின்ன ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஒரு நன்மை வருது, அது பூரணமா இருக்கிறது கிடையாது. சில நன்மை வருது, கொஞ்ச நாள் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாம போகுது. இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் தருவார். இதே வசனத்தை லூக்கால பார்க்கலாம். அவர் ஒரு மருத்துவர். அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 5-15 வரை நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அப்புறம் பொறுமையா நீங்க படித்து பாருங்க. லூக் 8th chapter verse 5 to 15. 5ஆம் வசனத்துல விதைக்கிறவன் ஒருவன் புறப்படுகிறத பார்க்கிறோம். அவன் வழி அருகே விதைக்கிறதுனால பறவை சாப்பிடுது. 2வது 6வது வசனம், கற்பாறையின் மேல் ஒருத்தன் விதைக்கிறான், அது ஈரமில்லாமல் உலர்ந்து போகுதுன்னு சொல்றாங்க. 7வது வசனம், முள்ளுள்ள இடங்களில் விதைத்ததுனால அது நெருக்கி போட்டது என்று பார்க்கிறோம். 8வது வசனம், நல்ல நிலத்துல விழுந்துச்சு, 100 பலன் தந்தது என்று பார்க்கிறோம். இந்த காரியத்தை அப்பா என்ன பண்றாங்க, சீசர்களுக்கு ஓமையாக விளக்கி சொல்றாங்க. சரி, இதுல அப்பா எங்களுக்கு என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு எது தடையா இருக்குதுன்னு தான் இன்னைக்கு அப்பா உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போறாங்க. அந்த காரியத்துல நீங்க சரியாகிட்டீங்க அப்படின்னா இனி உங்களுடைய ஆசீர்வாதம் கால்வாசி அல்ல, அரைவாசி அல்ல, முக்காவாசி அல்ல, 100 மடங்கு அப்பா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவாங்க. இங்க விதைக்கிறது மனுஷகுமாரன். விதை எது? விதை என்னன்னு பார்க்கலாமா? அதிலே 11ஆம் வசனம், 11th verse. அந்த உவமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். விதைக்கிறது மனுஷ குமாரன், விதை என்னது? கர்த்தருடைய வசனம். அப்போ அது எப்படி 30ம் 60ம் விதைக்கிறது? சர்வ வல்லமுள்ள தேவனாகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவங்கதான் விதைக்கிறாங்க. எதை விதைக்கிறாங்க? அப்பாவோட வார்த்தைய விதைக்கிறாங்க. அப்போ எல்லாம் ஈவனாக 100% தான் பலன் தரணும். ஏன் தரல? அதுதான் இன்னைக்கு அப்பா உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போறாங்க. அதுலயே நம்ம 8வது வசனம் மீண்டும் பார்ப்போம். verse 8ல, இவைகளை சொல்லி அப்பா இதெல்லாம் சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப என்ன சொல்றாங்க? கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு அநேக அப்பாவோட வார்த்தைகளை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. அந்த வார்த்தையின்படி செய்யறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். இங்க ஒவ்வொன்றும் அந்த மக்கள் எல்லாரும் போனோடனே சீசர்களுக்கு மட்டும் அப்பா விலக்கி காண்பிக்கிறாங்க. வசனம் 12, வழி அருகே விதைக்கப்பட்டவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, verse 12ல, அவர்கள் விசுவாசிக்கப்பட்டு ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் அந்த வசனத்தை இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். அப்பாவோட வார்த்தை இப்ப நீங்க கேட்கறீங்க, நீங்க விசுவாசிக்கிறீங்க, உடனே சொல்றீங்க, நான் இனிமேல் அப்பாவோட வார்த்தையை சொல்ல போறேன், எனக்கு அப்பா மேல விசுவாசம் வந்துச்சுன்னு சொல்றீங்க. பிசாசானவன் அதை கொஞ்ச நேரம் உங்க இருதயத்துல இருக்க வைத்து அப்புறமா அப்பாவோட வார்த்தை என்ன பண்றான்? அந்த விசுவாசத்தை எடுத்து போட்டுருவான். 13ஆம் வசனம் verse 13ல, கற்பாறையில விதைக்கிறதோ அதே போலதான், கேட்கும் போது சந்தோஷமா அப்பாவோட வார்த்தை என்ன பண்றாங்க? கேட்கறாங்க. கேட்டுட்டு அடுத்து என்ன பண்றாங்க? தங்களுக்குள் வேர் கொள்ளாதபடினால கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை வந்தோடனே ஆண்டவர் விட்டு போயிடுறாங்க. விசுவாசமா வார்த்தையை சொல்றாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே என்ன பண்றாங்க? ஐயோ என்று சொல்லி விசுவாசத்துல விலகி போயிடுறாங்க. விசுவாசம் ரொம்ப முக்கியம். அடிக்கடி நான் சொல்லுகிறது அதுதான். விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். பிசாசு என்ன பண்றான்? அந்த விசுவாசத்தை விட்டு வழி விலகி பிரச்சனை வரும். நான் அநேக ஜாதில கடன் கொடுப்பேன், நானும் கடன் வாங்காது இருப்பேன்னு சொல்லும் பொழுது, நீங்க கடன் வாங்குற சூழ்நிலை வரும். அந்த பிரச்சனை மத்தியில என்ன பண்ணணும்? விசுவாசமாய் அப்பாவோட வார்த்தையை சொல்லணும். அப்பதான் அதிகமா சொல்லணும். தாவீதின் குமாரனேன்னு சொல்லி அந்த பர்த்திபு குருடன் கூப்பிடும் பொழுது, அக்கம் பக்கத்துல இருக்கவங்கலாம் சொன்னாங்க, கத்தாத அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் அவர் என்ன பண்ணாரு? முன்னிலும் அதிகமாக கத்தினார். அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். நீங்க விசுவாசமா வார்த்தையை சொல்லும் பொழுது பிரச்சனை இன்னும் அதிகமா இருக்கும். அப்பதான் இன்னும் அதிகமாய் அப்பாவோட வார்த்தையை சொல்லணும். அப்பதான் நீங்க அற்புதத்தை பார்க்க முடியும். அடுத்து 14ஆம் வசனம் verse 14ல, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருந்தாங்க.
கேட்ட உடனே இந்த பிரபஞ்சத்துக்குரிய கவலை எல்லாம் வந்து அவங்கள நெருக்கினதுனால அவங்களுக்கு என்ன இல்ல பலன் இல்லாம போய்விட்டு கடைசியா பாருங்க 15ஆம் வசனம் 15 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே எப்படி இருந்தாங்களா? பொறுமை ரொம்ப முக்கியம். நம்ம விசுவாசமா சொல்லும் பொழுது அற்புதம் நடக்கும். பொறுமையா நம்ம இருக்கணும். பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு 100 மடங்கு அப்பா பலன் தருகிறதற்கு அப்பா விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அப்பாவோட வார்த்தையை வசனத்தை விசுவாசமா நீங்க சொல்லுங்க. அந்த பிரச்சனை வரும் பொழுதும் அந்த பிரச்சனைக்கு அகேன்ஸ்டா அப்பாவோட வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை நிறைவேறுகிறதை பார்ப்பீங்க. இவ்வளவு நாள் நீங்க சம்பாதிச்ச பணம் எல்லாம் புத்தல் பையில போனது போல இருக்கலாம். இல்ல நீங்க சம்பாதிச்சது ஒரு 30% தான் நீங்க அனுபவிச்சீங்க. 60% தான் நீங்க அனுபவிச்சீங்க. அப்பா சொல்றாங்க, இனி நீங்க வாங்குற சம்பளம், உங்க பிசினஸ்ல வருகிற லாபம் எல்லாவற்றையும் இனி பிசாசு எடுத்து போக மாட்டான். 100 மடங்கு நீங்களே அதை என்ன பண்ண போறீங்க? யூஸ் பண்ண போறீங்க. இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. உங்களுடைய வார்த்தை, அந்த வசனம் இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் தீர்மானம் எடுக்கிறாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, உங்க வசனத்தை விட்டு நாங்கள் வழி விலக மாட்டோம். உங்களுடைய வசனத்தை நாங்கள் விசுவாசமாய் அறிக்கை செய்து அந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி இன்று பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகள் தீர்மானம் பண்றாங்க. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதும் உங்களுடைய கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க. சிலர் ப்ரமோஷன் கிடைக்கவில்லையேன்னு சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கீங்க. ஏசப்பா இப்போது அற்புதம் செய்கிறார். நீங்க விசுவாசத்தோட சொல்லுங்க, அப்பா உங்க மன விருப்பத்தின்படி நிறைவேற்றுவார். உங்களுக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். ஐசியூல என்னோட பிள்ளை ஒவ்வொரு உறுப்பாக செயலிழந்து போகுதுன்னு வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கீங்க. அப்பா சொல்றாங்க, நிச்சயமாக அந்த ஜீவனை நான் திரும்பி தருவேன். நீங்க கலங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். அதே போல யார் யார் என்னென்ன பிரச்சனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்காங்களோ இந்த காலை நேரத்தில் நீங்க சொல்றீங்க, எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய் உங்களை அப்பா 100 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நன்றி அப்பா. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளை நீங்க ரட்சித்து அவர் குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவளோடு கூட இருந்து வழி நடத்துகிறதுக்காக நன்றி அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்லது. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you. Praise the Lord.